ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம மகாநதி சீரியல் வந்து வெற்றிகரமாக செம்மையாக ஒரு விறுவிறுப்பான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கு. அதாவது வெண்ணிலா கான்செப்ட் தான் எடுத்து போயிட்டுருக்கு. வெண்ணிலா வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா சீரியலில், அப்போ வந்து அவங்களுக்கு டைலாக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் நடமாடுவாங்க, யார் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ போயிட்டுருக்க கதைக்களம் எப்படி இருக்குன்னா வெண்ணிலா வச்சு தான். பட் வெண்ணிலா வந்து சேம் ஃபஸ்ட்டில் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அவங்க இருக்கிறாங்க சீரியல் உள்ள. பட் வந்து அவங்களால பேச முடியாது, எந்த டைலாக்லும் கிடையாது அவங்களுக்கு. பட் வெண்ணிலா மாமா ஆஸ் ரெஃபரன்ஸாக அவர் இருக்கார் இல்லையா, அவர் தான். ஸோ சரௌண்டிங் நம்ம ஹீரோனி வில்லன் கேங்ஸ் அவங்கள வச்சு தான் கதைக்களம் மூவ் ஆகுது. இப்போ வெண்ணிலாக்கு இந்த மாதிரி ஆனால இவங்க 2 பேர் தான், விஜய் தான் காரணம், காவேரி தான் காரணன்ற மாதிரி போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம இன்னசென்ட்டாக நடிச்சுட்டு இருந்த நம்ம வெண்ணிலாவுடைய மாமா இருக்கார் இல்லையா. ஸோ வெண்ணிலா இல்லாதபோது அவருக்கும் ரோல் வந்து அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு இன்னசென்ட் கேரக்டரில் வந்து அவர் இன்வால்வ் ஆகிருக்காரு. யாருமே அவரை வந்து ஆஷாக வந்து பேச மாட்டார், அப்படி சைலண்ட்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கடிபடும் போதும் அவர் பசுபதி காப்பாற்றுங்கன்றது கெஞ்சி தான் அவர் வந்து பசுபதி அதை பயன்படுத்தி நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் வந்து கதை காலத்தை வந்து மூவ் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் அப்கமிங் மகாநதி சீரியல்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலைஸ் சீன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வராத பிடிஎஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலாசா இருக்கார் இல்லையா, அதில் வெண்ணிலா மாமா இருக்கா இல்லையா. ஸோ இது வரைக்கும் இன்னசென்ட்டாக இருந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் மோடில் வந்து அவர் வரப்போகிறாரு. எப்போல்லாம் அவருடைய சீன்ஸ் வந்து என்ட்ரியில் வரப்போகுதோ அப்கமிங்கில், ஸோ பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் ஆஃப் நோ நம்மளோட வில்லன் கேங்ஸும் வந்து அவர் மிரட்டலாம். அப்படி இல்லைனா நம்ம ஹீரோயினி அவங்களுடைய எப்போல்லாம் அவருடைய என்ட்ரி வரப்போதோ ஒரு ட்விஸ்டிங் இருக்குன்றதை அவர் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான இது போகும். பட் இதுக்கப்புறம் அவரை வந்து யாரும் பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வெண்ணிலாக்கு எப்படி ஆனது, இது மாதிரி விஷயம் ஆனது அவருக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு போல்டான ஒரு ஏதோ கேரக்டரில் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறாரு சீரியலில் அப்படின்ற அது எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறான்றது வரக்கூடிய பிடிஎஸ் வச்சு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.